அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாலி அல்லது கருகமணி கட்டலாமா? திருமணத்தின் போது பெண்களுக்கு தாலி அல்லது கருகமணி போடுகின்றார்கள். இது இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? திருமணத்தில் பெண்கள் கழுத்தில் என்ன அணிய வேண்டும்? திருமணத்தின் போது பெண்கள் என்ன ஓத வேண்டும் என்பதை இந்த உரையில் காணலாம். திருமணத்தின் போது தாலி அணிவதும் கருகமணி கட்டுவதும் முழுக்க பிற மத கலாச்சாரம் ஆகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் பிற சமுதாயத்தின் கலாச்சாரத்தை ஏற்படுத்தி கொள்கிறானோ அவனும் அவர்களை சார்ந்தவனே. நூல் அபுதாவுத் 3512. இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒரு மதத்தின் கலாச்சாரத்தை சடங்குகளை பின்பற்றுபவர் அந்த மதத்தையே சேர்ந்தவராகவே கருதப்படுவார். எனவே எக்காரணம் கொண்டும் இந்த காரியத்தை செய்யக்கூடாது. திருமணத்தின் போதும் திருமணத்திற்கு பிறகும் பெண் கழுத்தில் ஏதாவது அணிந்துதான் ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையும் பரவலாக உள்ளது. இதுவும் பிற மதத்தினரின் நம்பிக்கைதான். மேற்கண்ட ஹதீஸின் அடிப்படையில் இதுவும் தடுக்கப்பட்ட செயல்தான். இஸ்லாத்தை பொறுத்தவரை திருமணம் என்பது ஒரு வாழ்க்கை ஒப்பந்தமே ஆகும். இதற்கென எந்தவித அடையாளத்தையும் மார்க்கம் ஏற்படுத்தவில்லை. திருமணத்தில் பெண்கள் ஓதுவதற்கென நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட எந்த துவாவும் கற்றுத்தரவில்லை. திருமண ஒப்பந்தம் முடிந்தவுடன் மணமக்களை வாழ்த்துவதற்காக ஒரு பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்துள்ளார்கள். ஒருவன் திருமணம் முடித்தால் அவனுக்கு பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக வஜமஅ பைனகுமா ஃபில் கைரி. பொருள், அல்லாஹ் உனக்கு அகத்திலும் புறத்திலும் அபிவிருத்தி செய்வானாக, உங்கள் இருவரையும் நல்லவற்றில் ஒன்றிணைப்பானாக என்று நபி அவர்கள் வாழ்த்து சொல்பவர்களாக இருந்தார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா அலி. நூல் திர்மிதி 1011 அல்லது பாரக்கல்லாஹு லக என்று மட்டும் கூறலாம். அறிவிப்பவர் அனஸ் அலி. நூல் புகாரி 5155. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த